ஆப்டிமைசேஷன் பார்க்க போகிறோம். அதில் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆப்டிமைஸ் டேட்டாபிரிக்ஸ் டெல்டா டேட்டா பைப்லைன் பேக்டு பை ஆன்லைன் ஷாப்பிங் டேட்டா. அது லேர்ன் அபவுட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் டு அப்ளை டு டேட்டா பைப்லைன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இன் ஆப்டிமைசேஷன் ஸ்மால் ஃபைல்ஸ். அடுப்பில் ஸ்மால் ஃபைல் இருந்தாவே வந்து அதுக்கு வந்து நேம் நோடில் மெட்டா டேட்டா அதிகமாக ஸ்டோர் ஆகும். ப்ளஸ் அதனால் அதை ரீட் பண்ணும்போது நெட்ஒர்க் லேட்டன்சி அதிகமாகிறதுனால உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் டிகிரேட் ஆகும் அப்படிங்கிறது தான் மெயின் பாயிண்ட். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், அடுப்பு தெரிஞ்சிருந்தா. தெரியலன்னா இந்த பாயிண்ட் இந்த வீடியோஸை நீங்கள் கவனிங்க. Historical new data is often written in very small file and directories. The data may be spread across a data center or even across the world. That is not co-located. ஒரே லொகேஷன்ல இருக்காது. So the result is that a query on this data may be very slow due to network latency, volume of file data, volume of file metadata. The solution is to compact many small file into one larger file மாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சில கான்செப்ட் இருக்கு, நம்ம பார்ப்போம். Databricks Delta has a mechanism for compacting ஸ்மால் ஃபைல். இந்த டேட்டாபிரிக்ஸ் டெல்டா கான்செப்டில் சில மெக்கானிசம் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபங்க்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஸ்மால் ஃபைல் காம்பேக்ட் பண்ணலாம். காம்பேக்ட்னா என்னன்னா நிறைய ஃபைல்ஸை மெர்ஜ் பண்ணுறது தான். அடுத்து ஆப்டிமைஸ். ஆப்டிமைஸை பற்றி என்னன்னா, டேட்டாபிரிக்ஸ் டெல்டா சப்போர்ட் த ஆப்டிமைஸ் ஆப்ரேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் விச் பெர்ஃபார்ம்ஸ் ஃபைல் காம்பேக்ஷன். ஸ்மால் ஃபைல்ஸ் ஆர் compacted together into new larger files up to 1 GB. 1 GB முடிக்கும் கன்சியூம் பண்ணும். ஆப்டிமைஸ் டஸ் நாட் do any kind of file cleanup. இது வந்து எது cleanupலாம் பண்ணாது, சேர்த்துக்கிட்டு. அதாவது ஸ்மால் ஃபைல் எல்லாமே காம்பேக்ட் பண்ணதுக்கப்புறம் இது cleanup பண்ணாது. At this point the number of files increases. The 1 GB size was determined by Databricks optimization team as a trade-off between the query speed and runtime performance when running optimize. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 100 ஃபைல் இருக்குன்னா ஒரு 20 ஃபைல் ஸ்மால் ஃபைல் இருக்குது. அதெல்லாம் ஸ்மால் ஃபைல்ஸ் அந்த 100 MBயில் 10 ஃபைல் இருக்குது அப்படின்னா 10 ஃபைலையும் சேர்த்து 1 GBயாக இன்னொரு ஃபைல் ஆட் பண்ணிக்கும். அந்த 10 ஃபைல் டெலிட் பண்ணாது. ரீட் பண்ணும்போது அந்த 10 ஸ்பார்க்கோட டேட்டாபிரிக்ஸ் ஆப்டிமைசேஷன் டெக்னிக் பண்ணி அந்த ஸ்மால் ஃபைலை இக்னோர் பண்ணி விட்டுரும். ஸோ ஆப்டிமைஸ் இஸ் நாட் ரன் ஆட்டோமேட்டிக்கலி பிகாஸ் யூ மஸ்ட் கலெக்ட் மெனி ஸ்மால் ஃபைல் ஃபர்ஸ்ட். Run optimize more often if you want better end user query performance. Since optimize function is a time consuming step, run it less often if you want to optimize cost of compute hours. To start with run optimize on a daily basis, preferably at night when spot prices are low. முக்கியமாக நைட் டைம்ஸில் சூஸ் பண்ணி ரன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ தான் ப்ரைஸ் கம்மி, ஸ்பாட்டோட ப்ரைஸ். Determine the right frequency for your particular business case. In the end, the frequency at which you run optimize is a business decision. The easiest way to see what optimize does to perform a simple count before and after the comparing things. ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் இதுமாரி நார்மல் ஆப்ரேஷன் தான், இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃப்ரம் PySpark.SQL.function import the ESPR call from Unix time to date இதெல்லாம் எழுதிக்கிறீங்க. JSON ஸ்கீமால ஆக்ஷன் ஸ்ட்ரிங் டைம் லாங் ரெண்டு ஸ்கீமா DDL இப்படி டிபைன் பண்ணிக்கிறீங்க. ஸ்ட்ரீமிங் ஈவெண்ட் பார்த்து லொக்கேஷன் டெல்டா 2 பார்த்து ஸ்டோரிங் லொக்கேஷனை இப்போ மென்ஷன் பண்ணிக்கிறீங்க. இப்போ spark.read.schema ஜேசான் ஸ்கீமா கொடுத்துட்டு ஜேசான் வந்து ஸ்ட்ரீமிங் ஈவெண்ட் பார்த்து வித் காலம் வந்து கொடுக்குறீங்க. டேட்டா எப்படி கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். டேட்டுன்னு ஃபஸ்ட்டு காலத்தை கொடுத்துட்டு அந்த காலத்தை வந்து அப்புறம் யூனிக்ஸ் டைம் வாங்கிட்டு இந்த ஃபார்மேட்டில் கேஷ் லாங்காக கன்சியூம் பண்ணி எடுத்துகிட்டு அது வந்து இந்த ஃப்ரம் யூனிக்ஸ் டைமில் வந்து உங்களுக்கு இந்த டேட் மீட் ஆச்சு அப்படின்னா அதை 2 டேட்டா மாற்றிடுறீங்க. உங்களுக்கு ஒரு முடிஞ்சுதா? ஸோ ஃப்ரம் யூனிக்ஸ் வந்து 2 டேட்டா மாற்றிடுறீங்க. டிவைஸ் ஐடியை வந்து 0 to 99க்கு கேஷ் பண்ணுறீங்க, ரீபார்ட்டிஷன் பண்ணுறீங்க. அப்புறம் மறுபடியும் பண்ணதுக்கப்புறம் 200 சப்புள் டைம்ஸு ரைட் பண்ணி மூட் ஓவர் ரைட்டு ஃபார்மேட் டெல்டா டேபிள் எழுதுறீங்க. பார்ட்டிஷன் பை இந்த ஒரு பாத்து டெல்டா பாத்தில் எழுதுறீங்க. டேக் ஏ லுக் அட் ஏ சப் டைரக்டரி ஆஃப் டெல்டா. இப்போ வந்து நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே pick a device ID then run a select query. Notice is very slow due to large number of small file. ஓகேங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பாத்து டெல்டா பாத்தில் ஸ்டோர் பண்ணது செலக்ட் பண்ணி பார்க்க போகிறீங்க. டிவைஸ் ஐடி ஃப்ரம் டெல்டா டாட்டு இந்த ஆஸ்டிக்ஸ் கொடுத்துடணும். கொடுத்துட்டு அந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபைல மென்ஷன் பண்ணிக்கலாம். டாட்
அப்புறம் வந்து டாட் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் 0 அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் ரிசல்ட்டு. ஓகேங்களா. அப்புறம் அந்த யூஸ் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டெல்டா வேர் டிவைஸ் ஐடி வந்து டிவ் ஐடி கொடுக்குறீங்க. ஓகே, செக் பண்ணு. அடுத்தது வந்து பார்ட்டிஷன் ப்ரூனிங் டேட்டா ஸ்கிப்பிங் அண்ட் ஜியோடர். இதை நான் அப்படியே ரீட் பண்ண போகிறேன், நீங்கள் பார்த்துங்க. டேட்டா பிரிக்ஸ் டெல்டா யூஸ் மல்டிபிள் மெக்கானிசம் டு ஸ்பீட் அப் கொரி. பார்ட்டிஷன் ப்ரூனிங் ஒரு கான்செப்ட் இருக்குது. இட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன் தட் ஸ்பீட் அப் கொரி பை லிமிட்டிங் த அமௌண்ட் ஆஃப் டேட்டா ரீடு. ஓகேவா, அதாவது ப்ரூன் பண்ணி டேட்டாவை ரீட் பண்ணணும். எல்லா டேட்டாவும் ரீட் பண்ணுறது பதிலாக ஸ்பெசிஃபிக்காக மட்டும் ரீட் பண்ணலாம். இந்த வேர் கிளாஸ் ஃபில்டர்ஸ் ஆன் எ டேபிள் partition column, the only table partition that may have the matching records are read. For example, we have the data set that is partitioned by date. A query using where date greater than would not access the data that reside in partition that correspond to stage 2. Okay, அது பார்த்துக்கணும். நீ பார்ட்டிஷன் வச்சுக்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். அதை டேட்டா ப்ரூனிங் சொல்கிறாங்க. பார்ட்டிஷன் ப்ரூனிங், சாரி. Data skipping அப்படின்னா it's a performance optimization that aims at speeding up query that contain filterலாம் போட்டுட்டு டேட்டாவை ஸ்கிப்பிங் ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. So as new data is inserted into a Databricks Delta table, file level min max statistics are collected for all column or supported types. When there is a lookup query against the table, the Databricks Delta first consult the statistics in order to determine which files can safely be skipped. The data skipping ஜிஆர்டரிங் இஸ் டெக்னிக் co-locate பண்ணும். ஒரே லொக்கேஷனில் கொண்டு வந்து சேம் செட் ஆஃப் ஃபைலை வச்சுக்கும். ஸோ ஜிஆர்டரிங் மேப்ஸ் மல்டி டைமென்ஷன் லெட்டர் இன்டூ சிங்கிள் ஒன் டைமென்ஷன் while preserving locality of the data points சொல்கிறாங்க. ஸோ given a column that you want to perform G-order and the order column, the text existing parquet file partition வச்சு எடுத்துக்கலாம். Map the rows with the parquet file according to the order column using this algorithm. In the case of only one column, the mapping above becomes a linear sort. Use பண்ணு. So rewrites the sorted data into new parquet files. அதில் இப்போ ஜிஆர்டர் எக்ஸாம்பிள் வந்து இந்த இமேஜ் பிலோ த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் 4 காலம் இருக்குது. ஜெண்டர் வந்து வித் 2 டிஸ்டிங்க்ட் வேல்யூ, பாஸ் ஃபெயில் 2 டிஸ்டிங்க்ட் வேல்யூ இருக்குது, கிளாஸ் வித் 4 டிஸ்டிங்க்ட் வேல்யூ இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித் மெனி டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ். சப்போஸ் யூ விஷ் டு பெர்ஃபார்ம் த ஃபாலோயிங் query, gender A, pass fail P, and class Julian. டைரெக்டாக பெச் பண்ணி எடுக்கும்போது effective verb to search is order the data. The most effective way of performing that search is to order the data starting with the largest data set. And in the case of your searching, you don't even have to look at the student. The most effective way of performing that search to order the data starting with the largest data set, which is gender in this case. If you are searching the gender, you don't even have to look the student with the gender. Note this technique on beneficial for gender. Co-locate பண்ணிட்டோம் அப்படின்னா G-order usage. With the Databricks Delta, the notation is optimize students file compact பண்ணி விட்டுரும். G-order by அந்த ரெண்டு பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணி விட்டுரும். Ensure all the data packing gender is co-located. So the data associated with the pass fail B is co-located. See reference below for more details on the algorithm.
G order you can order multiple columns comma separated list. However the effectiveness அதாவது G order வந்து உங்களுக்கு சிம்பிளாக எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இதுமாரி வந்து ரொம்ப லார்ஜ் டேட்டா செட்ஸில் சில வேல்யூஸ் ஃபில்டர் பண்ணுறோம்ல அது G ஆர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஒரே லொக்கேஷனில் வந்துடும். இப்போ எல்லா மெயில் ரெக்கார்டு ஒரே லொக்கேஷனில் வந்து வி கேன் ஈஸிலி ஆப்டிமைஸ். ஓகேங்களா சொல்கிறாங்க ஆப்டிமைஸ் டெல்டா பார்த்து கொடுத்துரும். G ஆர்டர் டிவைஸ் டேட்டா ஒரே லொக்கேஷனில் வந்துடும். ஓகேங்களா இப்போ அதே தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் இது செலக்ட் பண்ணி பார்க்குறோம். செலக்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ரிசல்ட் இப்படி வருது. பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராகவே இருக்கும். இது வேக்கம் சாரி to save on storage cost you should occasionally clean up invalid file. ஸ்டோரேஜ் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம காம்பேக்ட் பண்ண ஃபைல் சில ஃபைல் சின்ன ஃபைல் இருக்குல்ல ரிமூவ் ஆகிருக்காது. அதை வேக்கம் யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணலாம். இன்வாலிட் ஃபைல்ஸ் ஆர் ஸ்மால் ஃபைல்ஸ் காம்பேக்டட் இன்டூ லார்ஜர் ஃபைல் வித் ஆப்டிமைஸ் கமெண்ட். இது கமெண்ட் என்ன பார்ப்போம் சின்டாக்ஸ் வேக்கம் கொடுத்துட்டு என்ன டேபிள் அந்த டேபிள் நேம் கொடுத்துட்டு ரீடைன் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் ரிட்டர்ன்ஷன் இன்டர்வல் ஸ்பெசிஃபைட் இன் ஹவர்ஸ்னு சொல்கிறாங்க. Databricks does not recommend you set a redundant. Databricks does not recommend you set a redundancy interval shorter than 7 days. Because old snapshot and uncommitted can still be used by concurrent readers and writers to the uncommitted. So user A வந்து ஒரு query uncommitted files வச்சிருக்காங்க. ஒரு B வந்து பார்த்தீங்கன்னா வேக்கக்கு மட்டும் டெலீட் பண்ணிடுறாங்க. A query வந்து fails because underlying the files have disappeared. இதுதான் கார்பேஜ் கலெக்ஷன் கைண்ட் ஆஃப் கான்செப்ட். அன்யூஸ்டு ஃபைலில் ரிமூவ் பண்ணுற மாதிரி ரீட் பண்ணுறீங்க. dputils.fs.ls சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும். இப்போ in this example below we set up an immediate vacuum operation with an override of retention set that all the files cleaned up immediately. You do not do this in production. Productionல இதெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. If you do not set the override you would like to vacuum files such as a low retention period. If you have writers that are currently writing to the table, that is a risk that you may corrupt the state of your delta table. If you are certain that there are no operations being performed on this table, okay. Spark Databricks delta Spark Databricks dot delta Spark dot Databricks dot delta redundant duration period check இருக்கு. enabled false னு வைக்கணும். Spark dot Databricks dot delta redundant period Spark dot Databricks dot delta redundant check dot enable வந்து true னு வைக்கணும். ஜீரோ பண்ணணும். அப்படியே ஜீரோ பண்ணும்போது ஒர்க் ஆகாது. Spark dot Databricks dot Spark dot Databricks dot delta dot redundant check dot enabled. Spark அதாவது Spark dot Databricks dot delta dot redundant duration check enabled false செட் பண்ணிட்டு அப்புறம் பிரிண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். ஒரு சின்ன எக்ஸசைஸ் பார்ப்போம் யூஸ் கேசஸில். இதுமாரி வந்து ஒரு ஃபைலை ரீட் பண்ணிக்கிறீங்க. பார்க்யூட் ரீட் பண்ணிவிட்டு அது வந்து டெல்டாவில் ரைட் பண்ணிக்கிறீங்க. ஆல்ரெடி முன்னே பார்த்த மாதிரி தான். இப்போ வந்து டைம் ஓகேங்களா டைம் அன்ஆப்டிமைஸ் கோரி பை ஸ்டாக் கோடு. அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் பண்ணுறது கண்ட்ரி பேஸ் பண்ணி பண்ணுறீங்க. ஃபில்டர் பண்ணுறது ஸ்டாக் கோடு பேஸ் பண்ணி பண்ணுறீங்க. இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதிக்கிறீங்க. செலக்ட் இந்த பார்த்து கொடுத்துட்டு இப்படி ஃபில்டர் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். இந்த கேஸில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா லொக்கேட் பண்ணலாம். ஆப்டிமைஸ் பண்ணி சின்ன ஃபைல்லாம் மூவ் பண்ணிவிட்டு ஒரே லொக்கேஷனில் ஜி ஆர்டர் பண்ணோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆப்டிமைஸ் டேட்டா ஜி ஆர்டர் பை ஸ்டாக் கோட் பண்ணோம்னா அது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முன்னாடி. இப்போ வந்து இப்போ டைம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். வேக்கம் அப்ளை பண்ணி அதை ரிமூவ் பண்ணிடலாம்.
redemption period to 0 to perform the operation immediately. Okay, in this lesson we showed a summary purpose how to use the Databricks Delta advanced optimization strategy. G-order uses an algorithm to rewrite parquet files so that related data is co-located. Optimize compacts a small file into larger file of around 1 GB. Solve the small file problem. Wacom deletes the smaller file. Wacom deletes the smaller file that were used to form the larger file by Optimize. Why are many small files problematic? We were doing the queries of data packed by this. The problem the network latency and volume of metadata சொல்றாங்க. Optimize வந்து larger file வந்து from the collection of smaller files வந்து larger file create பண்ணும். Wacom வந்து delete the invalid small file that were used in compaction. What size files are Optimize compacted to and why that value? Small compared to around 1 GB, the values are determined by the Spark optimization team as a good compromise between the speed and performance. What should one be careful of when using Wacom? Wacomனா உங்களுக்கு தெரியும் அதான் இன்வால்வ் ரிமூவ் பண்ணுறது தான். ஏன்னா ஒன்று திங்க் மட்டும் கேர்ஃபுல்லாக டோன்ட் செட் ரன்ஸ் அண்ட் ரோல் ஷார்ட்டர் தென் 7 days. ஆனால் ப்ரொடக்ஷன்லாம் அப்படி செட் பண்ணக்கூடாது பிகாஸ் ஓல்டு ஸ்னாப்ஷாட் அண்ட் அன்கமிட்டட் ஃபைல்ஸ் கேன் ஸ்டில் பி இன் யூஸ் by concurrent is written to the table. So what does G-order do? It is a technique to co-locate related information in the same set of file to improve query performance. ஓகேங்களா? இந்த டாபிக் நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆப்டிமைசேஷன் என்ன பார்த்துருக்கோம். ஆப்டிமைசேஷன்ங்கிறது உங்களுக்கு வந்து ஹை லெவலில் என்ன சொல்ல போனால் இந்த ஸ்மால் ஃபைலாக இருக்குல்ல அது அரௌண்ட் 1 GB முடிக்கும் வந்து கம்பேக்ட் பண்ணிவிட்டு ஸ்பார்க்கோட டெல்டா என்ஜின் வந்து இந்த ஸ்மால் ஃபைல்ஸ்லாம் ரீட் பண்ணுறதை விட்டுட்டு அந்த கம்பேக்ட் பண்ண ஃபைலை வந்து எடுத்துப்போம். அது இன்னர் மெக்கானிசம் தான் கம்ப்ளீட்டாக. G-orderங்கிறது என்ன கிடையாதுங்க. இதுமாதிரி ஒரு பெரிய லார்ஜ் டேட்டா செட்டாக இருக்குது. நான் ஒன்று ஃபில்டர் பண்ணணும். அந்த ஃபில்டரான டேட்டா டிஸ்ட்ரிபியூட்டட் மல்டிபிள் பிளேஸில் இருக்குன்னா நம்ம எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து ஒரு பிளேஸில் வச்சுட்டு கோலோகேட் பண்ணிவிட்டு G-order பண்ணோம்னா இட்ஸ் பெட்டர். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆர்டர் பை தான் அது. பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாவும் இருக்குங்கிறாங்க. ஓகேங்களா? கோலோகேட் பண்ணிட்டு ஓகே ஒரு மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன் இருக்கிற மாதிரி. அப்புறம் வந்து வேக்கம்ங்கிறது வந்து இன்வால்வ்டு ஃபைல்லாம் ரிமூவ் பண்ணுறது. ஓகேங்களா? இதில் ஏதோ கொஸ்டின் இருந்தால் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.